அவர் சொல்றாரு, "நாங்க இந்த இடத்த விட்டு போயிட்டோன்ன, நீங்க வந்து ராணுவம் வரும்போது அவர்களை உள்ள வரவுடாதீங்க. அவர தடுங்க. அதுக்கு மேல உங்களால முடியலன்னு நீங்க பின்னாடி போயிடுங்க." அப்படிங்கிறாரு. அங்க இருக்கின்ற ராணுவத்திற்கு தெரியும். இந்திய ராணுவம் படையெடுத்து வரும்போது அவர்கள் ஓடிவிடுவார்கள். இப்ப வந்து இருக்கிற நியூஸ் படி, அவருடைய பிரதம மந்திரி சொல்றாரு, நான் கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். இதுவரைக்கும் வந்து நடந்த பஹல்காமுடைய அந்த தீவிரவாத செயலுக்கு கண்டனத்தை தெரிவிக்கல. இப்ப அவர் சொல்றாரு, நான் கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். என் மக்கள் அப்படின்னு போய் போரிடக்கூடிய அந்த வீரம் வந்து அவர்களுடைய ஜீன்லயே இருக்கு. அவர் டிஎன்ஏலயே இருக்கு. அந்த வீரம் என்பது உலகத்தில் எந்த ஒரு ராணுவத்திடமும் கிடையாது. பிரதமருடைய உயிரை வந்து அச்சுறுத்தல் செய்யக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கோ, எந்த நாட்டிற்கோ வந்து அந்த அளவுக்கு வந்து தெம்பும் கிடையாது. அவர்களால் செய்யவும் முடியாது. இன்வெஸ்டிகேஷனுக்கும் நாங்க தயாராக இருக்கின்றோம். நான் இந்த தீவிரவாத செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கின்றேன். இதுவரைக்கும் தெரிவிக்கல. இன்னைக்கு தெரிவிக்கின்றேன்னு மண்டியிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகையால் அவர்கள் வந்து இன்னைக்கு மண்டியிடுவாங்க. உடனே கை கால பிடிப்பாங்க. மறுபடியும் 6 மாசம் கழிச்சு அவங்க வந்து வேற விதமா பேசுவாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் விருந்தினர் முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் மேம். நீங்க ஏற்கனவே வந்து காஷ்மீர்லயும் வந்து நீங்க நம்மளுடைய நாட்டுக்காக வந்து பாதுகாப்பு எல்லையில நின்று நம்மளுடைய மக்களை வந்து பாதுகாத்து இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து காஷ்மீர் அப்படின்னாவே வந்து ஒரு பதட்டம், பாகிஸ்தான் அப்படின்னாவே வந்து போர், அந்த மாதிரியான வந்து எதிரி நாடோட வந்து நம்ம வந்து நட்புறவு அப்படிங்கிறது இந்த ஒரு 10 வருடங்களாக இருந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் இந்த ஒரு டைம்ல மக்கள் வந்து வெளிய சுற்றுலா பயணிகளாக வந்து அங்க இருக்கக்கூடிய கோயில்கள் போயிட்டு வராங்க. நிறைய சம்பவங்கள் நடந்தாலும், ஆனா இப்படி ஒரு தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்திய மக்களிடையே வந்து அவங்க மனசுல எல்லாமே வந்து அடுத்தது என்ன நடக்குமோ? அடுத்தது என்ன நடக்குமோ? அப்படின்னு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை இந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் வந்து உருவாக்கி இருக்கு சார். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆகச்சிறந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. இது வந்து பலருடைய மனதில இருக்கு. ஏன்னா, வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது, ராணுவ வீரர்கள் தீவிரவாதிகளோடு சண்டையிட்டு அவர்களை துவம்சம் செய்யும்போது, தன்னுடைய இன்னுயிரை நாட்டிற்காக நீத்திருக்கின்றார்கள். அது வந்து ஒரு 4 பேர், 2 பேர், ஒருவர் அது மாரி வந்து இறந்திருப்பாங்க. அது வந்து நியூஸ்ல வரும். ஒரு 10 பேர் வந்து ட்வீட் போடுவாங்க. சோசியல் மீடியால வந்து வருத்தத்தை தெரிவிப்பார்கள். அது அதோட முடிஞ்சு போயிடும். எப்ப வந்து ஒரு 20, 30 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு அலை அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தம் தெரிவித்து இந்தியா முழுதும் வந்து மிகப்பெரிய ஒரு அலை வந்து பரவும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 வாரம் 10 நாள்ல அது வந்து தீர்ந்து போயிடும். அது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஹிந்துக்கள் வந்து அமர்நாத் யாத்திரைக்கு போவதோ, இல்ல வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு போகும்பொழுதோ, அவர்கள் மீது வந்து பலமுறை அந்த தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அத சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொதுமக்களை தாக்குவது. அப்படி செய்யும் பொழுதும், அது வந்து ஒரு 1 மாசம் நியூஸா இருக்கும். மறுபடியும் வந்து நின்னு போயிடும். அப்புறம் வந்து டூரிசத்துக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது. அது ராணுவ வீரர்கள் வந்து இறந்து போகும் பொழுதும், அங்க வந்து அ அதாவது பக்தர்கள் குறிவைக்கும் பொழுதும், டூரிஸ்ட்டுக்கு வந்து ஒரு சேஃபான ஜோனா இருக்கும். அவங்க போவாங்க. அவங்கள யாரும் டச் பண்ண மாட்டாங்க. டூரிசம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனா, இந்த முறை என்ன ஆயிருக்கு அப்டின்னா, டூரிசத்துக்கு போன, சுற்றுலாக்கு போன பொதுமக்களை தாக்கியிருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த அதிர்வலை எப்படி ஏற்படுத்தி இருக்கின்றது அப்டின்னா, அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அந்த டூரிசத்தை நம்பி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. அங்க மிகப்பெரிய வந்து ஒரு தொழிற்சாலையோ, ஒரு பெரிய ஒரு மற்ற ஒரு விஷயமோ அங்க வந்து கிடையாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸோ அது மாரி எதுவும் அங்க வந்து பெருசா எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு ஒண்ணே ஒண்ணு அப்டின்னா வாழ்வு ஆதாரம் என்பது டூரிசம். இப்ப அவர்களுடைய அந்த அ வயிற்றில் அடித்தாகி விட்டது. இப்ப யாரும் வந்து போக போறதில்ல டூரிசம். யாரும் போக போறதில்ல. அந்த சமயத்துல அவர்களுக்கு வந்து வாங்கிய கடன், அவங்க கட்டின அந்த பில்டிங், அதுக்கு வந்து அவங்க குடுக்கக்கூடிய லோனு, இஎம்ஐ அது மாரி பல விஷயங்கள் இந்த பிசினஸ்க்காக அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு இப்ப.
இப்ப டூரிசம் போறதில்ல. இப்ப அதனால வந்து கண்ணீர் மல்க நெறைய இடத்துல பேட்டி குடுக்குறாங்க. அவங்களே கண்டனத்த தெரிவிக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு கண்டனத்த தெரிவிக்கிறாங்க. இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லி இஸ்லாமிய தீவிரவாதம்னே சொல்லி அவங்களே கண்டனத்த தெரிவிக்கிறாங்க. இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அவர்கள் வந்து குலைத்து விட்டார்கள் அப்படின்னு. இந்தியா அதாவது நம்மளுடைய ஹிஸ்டரிய நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது, அங்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கின்ற மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு தீவிரவாதத்திற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே ஒரு ஈவென்ட் என்ன அப்படின்னா, இப்ப நடந்திருக்கிற பெஹல்காமுடைய இந்த தாக்குதல் தான். இது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அடித்திருக்கின்றது. அதனால எல்லோரும் சேர்ந்து வந்து குரல் கொடுக்கின்றார்கள். முதல்ல வந்து ராணுவ வீரர்கள் வந்து இறந்தப்ப அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் அடிபடவில்லை. ஒரு ஒரு சின்ன ஒரு 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 4 பேர், 5 பேர், இல்ல ஒரு 10 பேர் வந்து பக்தர்கள் செல்லும் பொழுது, அமர்நாத்துக்கோ இல்ல அங்க போகும்பொழுது, அது வந்து அவர்களுடைய டூரிசத்த வந்து எஃபெக்ட் பண்ணல. டூரிசம் என்பது எப்ப எஃபெக்ட் ஆகுதோ, சுற்றுலா என்பது எப்ப எஃபெக்ட் ஆகுதோ, அவருடைய வாழ்வாதாரம் என்பது எப்ப எஃபெக்ட் ஆயிருக்கோ, இப்ப எல்லோரும் ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள். இப்போ ஒன்று திரண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்கள். தீவிரவாதத்திற்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்கள். இப்ப நம்மள பார்க்கிறப்ப பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து அடிபட்டிருக்காங்க. 2வது மதத்தின் அடிப்படையில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நீ இந்துவா? முஸ்லீமா? நீ சப்போஸ் வந்து அவன் உயிருக்கு பயந்து நான் வந்து முஸ்லீம் சொன்னா கல்மா சொல்லு. கல்மா சொல்லத் தெரியல. உடனே அவனுடைய உறுப்பை பார்க்கறது. அவன வந்து ஷூட் பண்றது. இது மாரி கொடுமையான செயல் வந்து அங்க வந்து நடந்திருக்கு. செலக்டிவ் வந்து செயல் வந்து நடந்திருக்கின்றது. ஸோ இது மாதிரி செலக்டிவான ஒரு இந்துவா அப்படின்னு பார்த்து, ஹிந்துவை வந்து அவங்க வந்து கொலை பண்ணியிருக்கிறது வந்து மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய விஷயம். இது வந்து இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் வந்து எல்லோரும் கொந்தளிச்சிருக்கின்றார்கள். நீங்க பார்த்தீங்க உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இந்தியர்களும் கொந்தளிச்சிருக்காங்க. அங்கங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய உங்களுடைய அந்த கன்சல்டேஷன்ல வந்து முன்னாடி போய் நின்னுட்டு அவங்க வந்து அம் அ தன்னுடைய எதிர்ப்பை வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம் அதுல. ஸோ ஆகையால் இந்த முறை ஏன் மாற்றம் என்ன? அவங்க வந்து கை வைக்கக்கூடாத அந்த டூரிசம் அவங்க வந்து கை வச்சுட்டாங்க. அதுவும் ஹிந்து அப்படின்னு சொல்லி தனியாக கேட்டு கேட்டு வந்து பண்ணது இன்னும் அடிஷனல் ஆடட் வந்து அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ இந்தியாவுக்கு எதிராக நாங்க தான் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானினுடைய ராணுவ அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. நம்மளோடவே வந்து நட்பாக வந்து இருந்து கொண்டு ராணுவ அமைச்சரே தீவிரவாதத்தை நாங்க வந்து வளர்த்து விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நாங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய இந்தியா வந்து அதுக்கான தாக்குதலை இன்னும் வந்து அதுக்கான படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா திட்டம் இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதை வச்சு அவர் சொல்றாரு? முதல் முறையாக ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அரசியல் அமைப்பினுடைய தலைவர் ஓப்பனா வந்து 30 வருடங்களாக நாங்கள் இந்த தீவிரவாதத்தை வளர்த்து விட்டோம். யாருக்காக வளர்த்தோம் அப்படின்னா, பிரிட்டனுக்காகவும், அமெரிக்காவும் வளர்த்தோம்னு அவங்க வந்து 2 நாடுகள் மீது அவங்க வந்து தன்னுடைய அம்பை எய்து விட்டார்கள். அதாவது உலகத்திற்கு வந்து சொல்றது, நாங்க மட்டும் இல்ல, இவங்களும் சேர்ந்து தான் இதுல வந்து இவங்களுடைய பங்கும் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ இது என்னன்னா, இது இப்ப இந்தியா வந்து படையெடுக்க போகின்றது. அது தெரிஞ்சு போயிடுச்சு. அவங்களுடைய வந்து செக்யூரிட்டி மீட்டிங் வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. செக்யூரிட்டி கவுன்சிலோட மீட்டிங் வந்து நடந்தது. நீங்க அந்த வீடியோ நீங்க பார்த்தா, அவங்க உத்து பார்த்தா தெரியும். அதுல ஒருவருடைய முகத்தில் கூட வந்து ஒரு வீரமோ, இல்ல ஒரு எழுச்சியோ, இல்ல வந்து ஒரு கம்பீரமோ தெரியவில்லை. நம்ம தமிழ்ல சொன்னா சாவாடு செத்து இருந்தது அவனுடைய முகம்லாம். அழகான நம்முடைய கொழுக்கில் தமிழ்ல சொல்லணும் அப்டின்னா. ஈயாடவில்லை. அடுத்து என்ன நடக்க போதுங்கிற அந்த பயம், பீதி வந்து முகத்தில் தெரிந்தது. எல்லோருடைய முகத்திலும். அது வந்து அவருடைய மீருடைய முகத்தில கூட தெரிஞ்சது. ஆர்மி கமாண்டர் அந்த ஆர்மி சீஃப் இருக்கான அவருடைய முகத்தில கூட. ஸோ அவர்கள் வந்து அ ட்ராப்ல வந்து இப்ப வந்து மாட்டிட்டாங்க. நெறையா நீங்க பார்க்கலாம். ஒரு வீடியோ ஒண்ணு வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ரெட் கேப் போட்டிருக்கிற ஸ்பெஷல் ஃபோர்ஸினுடைய ஒரு ராணுவ வீரர், அதிகாரியா இல்ல அவர் வந்து ஜவானான்னு தெரியல. ஒரு வீரர் வந்து பொதுமக்கள வந்து பேசுறாரு அவரு. அங்க இருக்கக்கூடிய மஸ்ட் பி அந்த ஏரியா வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீராக இருக்கும்னு நெனைக்கிறோம். அவர வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அவர் சொல்றாரு, "நாங்க இந்த இடத்த விட்டு போயிட்டோன்ன, நீங்க வந்து ராணுவம் வரும்போது அவர்களை உள்ள வரவுடாதீங்க. அவர தடுங்க. அதுக்கு மேல உங்களால முடியலன்னு நீங்க பின்னாடி போயிடுங்க." அப்படிங்கிறாரு. அங்க இருக்கின்ற ராணுவத்திற்கு தெரியும். இந்திய ராணுவம் படையெடுத்து வரும்போது அவர்கள் ஓடிவிடுவார்கள். அவங்க வந்து சிவிலியனுக்கு பின்னாடி, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பின்னாடி ஷீல்ட் எடுத்துப்பாங்க. மக்கள முன்னாடி வச்சுட்டு பின்னாடி நிப்பாங்க. ம். முதுகெலும்பு இல்லாத கோழைகள் அவர்கள். ஏன்னா மக்களுக்கு என்ன சொல்றாங்க? நாங்க உங்க முன்னாடி இருப்போம். நாங்க உங்கள காப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. ராணுவம் நாங்க இருக்கோம். அதான் இந்திய ராணுவம் செய்யும்.
உங்களை பாதுகாப்போம். உங்களுடைய ஒரு உயிர் கூட போகாது. நாங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேரண்டி குடுக்குறோம். நீங்க எங்களுடைய பங்கர்ல இருங்க. நாங்க வெளியில இருக்கோம். நாங்க ஷெல்லிங்க பார்த்துக்கிறோம். அதுதான் வீரம். அதுதான் ஒரு நாட்டிற்கு அழகான ஒரு ராணுவத்திற்கான அழகு. ஸோ அவர்களிடம் அந்த வீரம் என்பது கிடையாது. நீங்க வந்து வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது எந்த வந்து போரில் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள். ஆகையால் இப்ப நம்ம சொல்லணும்னா 1971 வார்ல 13,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நம்ம உங்களுக்கு லேண்ட் வந்து கேப்சர் பண்ண திருப்பி குடுத்துருக்கோம். கராச்சி வரை நம்ம போயிட்டோம். என்னோட யூனிட் வந்து நான் எந்த யூனிட்ல நான் வந்து பணி செய்தேனோ 90ல அந்த இடத்துல வந்து அந்த யூனிட் போயிருந்தது. அங்கேருந்து கேப்சர் பண்ண அவங்களுடைய ராணுவத்தினுடைய டைப்ரைட்டர், அவங்களுடைய வந்து ராணுவ அதிகாரியுடைய போர்டு, அவங்களுடைய வந்து ஃபிளாக் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்களுடைய ஆபீஸ்ல வந்து தலகுப்புறம் வந்து மாட்டியிருப்போம் அவங்கள்த. ஆகையால் அவர்களுக்கு தெரியும் இந்திய ராணுவம் வந்தால் என்ன ஆகும் என்ற நிலை தெரியும். இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கலாம். அவருடைய ஒரு வீடியோ வந்து வந்திருக்கும். அவர்கள் வந்து தன்னுடைய ராணுவத்தை வந்து குவிக்கின்றார்கள். பார்க்கிறப்ப எனக்கு ரொம்ப மனசுதான் வருத்தமா இருந்தது. அந்த பெரிய பெரிய வந்து ட்ரக் அந்த ட்ரக்ல பார்த்தீங்கன்னா, டேங்கர வந்து மேல வந்து ஏத்தி அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அந்த டேங்கருடைய வந்து அந்த செயின் இருக்குல்ல, அந்த வீல் வந்து செயின்டு வீல் ஒண்ணு இருக்கும் அது. அது முழுக்க துருப்பிடிச்சு கிடக்கு. உபயோகப்படுத்தாம இருந்த அந்த டேங்கர் அது எங்க போய் யூஸ் ஆக போகுது? எப்படி யூஸ் பண்ண போறாங்க? அப்படின்னு எனக்கு தெரியல. பாதி ஹெவி வெஹிக்கிள் மேல இன்னொரு வெஹிக்கிள் வச்சிருக்காங்க. எந்த ஒரு அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஹெவி வெஹிக்கிள் மேலயும் எந்த விதமான ஒரு ஒரு குண்டுகளோ, இல்ல அது வந்து அ ம் அந்த உபகரணங்களோ, அ தேவையான அந்த வெடிபொருட்களோ எதுவுமே என்னால பார்க்க முடியல. எக்யூப்மென்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க வெறும் வண்டி மேல வண்டிய லைனா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, காலி வண்டிய. ராணுவ வீரர்கள் அங்க வந்து பார்க்க முடியல. அதனால அவர்கள் அஞ்சி இருக்கின்றார்கள். பாதி ராணுவ வீரர்கள் ஓடி போயிருப்பாங்க, ராணுவத்த விட்டு. அவங்களுக்கு தெரியும், நிச்சயமா நம்ம வந்து அ வெற்றி பெற போறதில்லை அப்படின்னு. ஸோ அவர்களிடம் இருந்த 2 துருப்புச்சீட்டு வந்து, ஒண்ணு வந்து எங்கள்ட்ட வந்து நியூக்ளியர் இருக்கு. நாங்க உங்கள வந்து அட்டாக் பண்ணிடுவோம். நாங்க கவலைப்பட மாட்டோம் அப்படின்ட்டு. அது இந்தியா கவலைப்படுறதா இல்ல. ஏன்னா நம்ம பார்த்தோனே நம்மளுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து பாலக்கோட்டினுடைய அந்த ஸ்ட்ரைக்ஸ் இது மாரி பண்ணும்பொழுது, அவர்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாமே. ஏன் யூஸ் பண்ணல நியூக்ளியர? இந்தியா மீது யூஸ் பண்ணியிருக்கலாமே. அவர்களுக்கு தெரியும் அவருடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டி என்ன, நம்மளுடைய கேப்பபிலிட்டி என்ன, அவருடைய நிலை என்னாகும். அவர்கள் வந்து அத உபயோகப்படுத்தினால் நம்ம வந்து உபயோகப்படுத்தும்போது அதே இடத்திலேயே நம்ம அழிக்கக்கூடிய நமக்கு வந்து ஆன்டி அ அ மிசைல்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கு, தயார் நிலையில். அது வேற விஷயம். அப்படி அவர்கள் உபயோகப்படுத்தினால் அவருடைய நாடு என்ன நிலைக்கு ஆகும்? இந்தியா என்ன நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். ஆகையால் அந்த மிரட்டலுக்கும் நம்ம வந்து பணி இடல. அதனால இப்ப வந்து இருக்கிற நியூஸ் படி, அவருடைய பிரதம மந்திரி சொல்றாரு, நான் கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். இதுவரைக்கும் வந்து நடந்த பஹல்காமுடைய அந்த தீவிரவாத செயலுக்கு கண்டனத்தை தெரிவிக்கல. இப்போ அவர் சொல்றாரு, நான் கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். நாங்க வந்து டிரான்ஸ்பரண்டான இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்க தயாராக இருக்கின்றோம். இப்ப அடிபணிந்து விட்டார்கள். பயந்து விட்டார்கள். அவர்களால வந்து 1 வாரம் கூட அவர்களால் இந்த போரை தாக்குப்பிடிக்க முடியாது. அவர்கள் ஏன்னா பொருளாதாரம் மிக மோசமான நிலை. கையேந்தி நிற்கின்றார்கள் மத்த நாட்டுக்கிட்ட போயிட்டு. கண்டிப்பா. பொருளாதாரம் கிடையாது. ஒரு ராணுவம் வந்து ஸ்ட்ராங்கா கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங்கான கிடையாது. ஒரு ராணுவ அ அ தன்னுடைய அதிகாரிகள் ஸ்ட்ராங்கான அதிகாரிகள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது, அவர்களால் போர் செய்யக்கூடிய நிலையில் இல்லை. அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னு தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்த நேரத்திலும் வந்து எந்த நொடியிலும் போர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ராணுவம் அதற்கான வந்து பிளான் பண்ணிட்டு அது வந்து எந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான செயல்கள்ல இறங்கி இருப்பாங்களா? அப்படின்னு ஏன்னா எந்த இடத்துல வந்து எப்போ தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்கு. நம்மளுடைய தாக்குதல் எந்த மாதிரியான நிலையில இருக்கும் நம்மளுடைய ராணுவ வீரர்கள்லாம் எந்த மாதிரி வந்து போர் புரிய போறாங்க அப்படிங்கறத வந்து எதிர்பார்ப்புகளும் இருக்கு. ஒரு பக்கம் வந்து கண்ணீரோட இருந்தாலும் நம்மளுடைய நாட்டுக்காக போராடணும் அப்படிங்கிற மாதிரியான நிலையிலும் இருக்காங்க மக்கள். எந்த மாதிரியான தாக்குதலை இந்தியா ஏற்படுத்தும்? என்ன மாதிரியான பிளானிங் எல்லாமே இருக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணு வந்து இந்திய ராணுவத்தினுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுடைய கேள்வியாக இருக்கலாம். 2வது எந்தெந்த இடத்துல நம்ம தாக்குவோம் அப்படிங்கிற கேள்வி அப்படின்னு 2 பாகமா நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்திய ராணுவத்தினுடைய கேப்பபிலிட்டி, அவர்களுடைய வலிமை அப்படின்னு தமிழ்ல வந்து சொல்லலாம். இந்திய ராணுவத்தினுடைய வலிமையை பார்க்கும் பொழுது, உலகத்துல வந்து உலக ராணுவத்தினுடைய வலிமையை வந்து கணக்கிடும் பொழுது,
அவர்கள் வந்து இந்திய ராணுவத்தை வந்து 4வது இடத்தில் வைத்திருக்கின்றார்கள். முதல் இடத்தில் வந்து அமெரிக்கா, 2வது இடத்தில் வந்து ரஷ்யா, 3வது இடத்தில் வந்து சைனா, 4வது இடத்தில் சற்றே பின்தங்கி இந்தியா இருக்கின்றது. ஸோ நம்ம வந்து 4வது மிகப்பெரிய வலிமையான ராணுவத்தில் உலகத்துல வந்து மிகப்பெரிய ராணுவமாக இந்திய ராணுவம் இருக்கின்றது. என்னுடைய கருத்துப்படி இந்தியா வந்து சீனாவையும் தாண்டியது. ஏன்னா இந்திய ராணுவ வீரர்களுடைய வீரம் என்பது அதீதமான வீரம். அந்த வீரத்திற்கு வந்து அ ஈடு இணை எங்கேயுமே கிடையாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எல்லார்ட்டயும் வந்து ஆயுதங்கள் இருக்கலாம். அதாவது வந்து அ அ எல்லோரிடமும் அம்பு இருந்தது. எல்லோரிடமும் வில் இருந்தது. ஆனால் அர்ஜுனனிடம் இருந்த அந்த வில்லும், அம்பும் வந்து ஒரு வேற விஷயம் அது. அது ஒரு மனிதன் அந்த அர்ஜுனன் என்பவருக்கு இருந்த அந்த காண்டீபம், அந்த அம்பு, அந்த வில் வந்து பல ஆயிரக்கணக்கான அந்த வில்லம்பை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது. அது மாதிரி இந்திய ராணுவ ஒவ்வொரு வீரர்களும் ஒவ்வொரு அர்ஜுனர்கள். ஆகையால் நிச்சயமா. நம்மளுடைய வலிமை என்பது மிக கடினமான வலிமை. மிகப்பெரிய வலிமை நம்மளுடையது. ஏன்னா இந்திய ராணுவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் என்ன? மிகப்பெரிய ஒரு வலிமை என்ன அப்டின்னா, இந்திய ராணுவ வீரர்கள் எதிரிகளை தும்சம் செய்யும் பொழுது, எதிரிகளை அழிக்கும் பொழுது தான், தன் குடும்பம், தன் பெற்றோர், தன் குழந்தை, தன் மனைவி, தன்னுடைய சகோதரி, சகோதரன், ஊரார், உறவினர் அப்படின்னு எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல், என் நாடு, என் மக்கள் அப்படின்னு போய் போரிடக்கூடிய அந்த வீரம் வந்து அவர்களுடைய ஜீன்லயே இருக்கு. அவர் டிஎன்ஏலயே இருக்கு. அந்த வீரம் என்பது உலகத்தில் எந்த ஒரு ராணுவத்திடமும் கிடையாது. அது வந்து யுஎன்ல வந்து நிச்சயமா. பலமுறை வந்து இந்திய ராணுவம் போயிருக்கிறப்ப ப்ரூவ் பண்ணியிருக்கு. உலக நாடுகளே வியந்திருக்கின்றது. பல விஷயத்துல. சொமானியா அது மாரி நாடுகள்ல போறப்ப, உலக நாடுகளே வியந்திருக்கின்றது. நம்மளுடைய போர் புரியும் திறன், நம்மளுடைய அந்த டாக்டிக்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய நாட்டினுடைய வீரர்களையும், நம்முடைய நாட்டினுடைய படையினுடைய வலிமையும் பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. 2வது உங்களுடைய கேள்வி எந்த இடத்த தாக்குவோம்? நெறைய பேர் சோ கால்டு அ ராணுவ வல்லுனர்கள், சோ கால்டு ஆம் என்ன சொல்லணும்னா, அ ஜியோ பொலிட்டிக்கல் வந்து வல்லுனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பல பேர் வந்து தொலைக்காட்சிகளிலும், பல டெ டெலிவிஷன்ஸ்லயும், YouTubeலயும் அவங்க வந்து பேசுறாங்க. இந்தியா வந்து பாகிஸ்தான வந்து பஞ்சாப் வழியாக தாக்கும். இது வந்து ம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த இடத்துலேருந்து உரி செக்டர்லேருந்து தாக்கும். சில பேர் சொல்றாங்க இவங்க வந்து ஆம், ராஜஸ்தானிலிருந்து தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முற்றிலும் பிதற்றல் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ராணுவத்தில் 1989ல நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு ராணுவ வீரனாக, அதிகாரியாக இல்ல, ஒரு வீரனாக ஜாயின் பண்ணேன். ஒரு விதையாக நான் வந்து ராணுவத்தில் விதைக்கப்பட்டேன். அப்புறம் தான் நான் வந்து ஒரு அதிகாரியாக நான் வந்து 28 வருடங்கள் முடித்து, நான் வந்து ஒரு அதிகாரியாக, ஒரு லெப்டினன்ட் கர்னலாக நான் வந்து ஓய்வு பெற்றேன். என்னுடைய இந்த 28 வருட என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது என்னென்ன அப்டின்னா, ஆ முதலில் நான் பார்த்தது அப்டின்னா, ஆ போக்ரான் 2 அது வந்து நான் பார்த்தேன். நமது அப்துல் கலாம் ஐயாவ வந்து அங்க பார்க்குற வந்து எனக்கு வந்து பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சது. போக்ரான் 2வில் நான் வந்து பங்கு வகித்தேன். அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து மூவ் பண்ணி நாங்க வந்து டிப்ளாய்மென்ட் பண்ணியிருந்தோம். போக்ரான் முடிஞ்ச உடனடியா. அதுவும் வந்து ஒரு வார் லைக் சிச்சுவேஷன் தான் இருந்தது அது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்ட் ஆஃப் அ அ வந்து நடந்தது. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஸ்டாண்ட் ஆஃப் 2001 வந்து நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஜம்மு அண்ட் இதுல நார்த் ஈஸ்ட்ல வந்து கவுண்டர் இன்சர்ஜென்சில இருந்தேன். 2001 2004 ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவுண்டர் இன்சர்ஜென்சில இருந்தேன். அதுவும் பல பார்டர்ஸ்ல வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து என்ஷூர் பண்ற அதிகாரியாகவும் நான் இருந்திருக்கின்றேன். என்னுடைய இந்த 28 வருட அந்த பயணத்தை பார்க்கும் பொழுது, நம்மளுடைய மிகப்பெரிய இப்பொழுது பொறுப்பில் இருக்கின்ற ராணுவ அதிகாரிகள், அவர்களுக்கே எந்த வழியாக நாம் போய் போரிடப் போகின்றோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது. ம். எந்தெந்த வழி இருக்கு, எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு நமக்கு வந்து வ போய் போ போரிடுவதற்கான நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா எப்பொழுது அந்த எல்லோரும் ராணுவ முப்படையும் சேர்ந்து, ராணுவ தலைமை அ ஹெட் குவார்ட்டர்லேருந்து அவங்க சேர்ந்து, அது மாரி நம்ம சொல்லணும்னா கோர், அது மாரி டிவ் மாரி ஆர்மி இல்ல கமாண்டர்ஸ், அந்த கமாண்ட் எல்லாரும் சேர்ந்து வந்து முடிவெடுப்பார்கள். எந்த வழியா நம்ம வந்து அட்டாக் பண்ணணும், எது வழியா போணும், அவர்கள் பேசி ஒரு நல்ல ஒரு இடமாக தேர்ந்தெடுத்து அந்த வழியா வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அது வந்து யாருக்குமே தெரியாது. இன்னி தேதியில ஆர்மி கமாண்டருக்கே தெரியாது. இன்னி தேதியில சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்க்கு தெரியாது. இந்திய ராணுவ படை தளபதிக்கே வந்து தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அத வந்து அங்க போய் அவர்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறப்ப தான் தெரிய வரும். ஆகையால்
மக்களை வந்து பீதியில் ஏற்படுத்துவது, ஒரு சென்சேஷனலுக்காக ஒரு பேசுறது. சும்மா ஒரு சென்சேஷன் குடுக்கணும். ஏதாவது ஒரு டிஃபரண்டா பேசணும். வந்து ஒரு பார்வையாளர்கள் அதிகமாக பார்க்கறதுக்கு வந்து ஒரு YouTubeல வந்து ஒரு அ இது போடணும், வீடியோ போடணும். அப்படின்னு பொறுப்பற்ற தன்மையில் யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா, இது அ எ சரி. என்னுடைய தாக்குவது கேள்வி என்பது வந்து தாக்குவது என்பது ராணுவ ரகசியம். அத பத்தி வந்து எனக்கும் தெரியாது. எனக்கு 28 வருடம் சர்வீஸ் பண்ண எனக்கும் தெரியாது. என்னுடைய சீனியர்ஸா இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்களுக்கும் தெரியாது. சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் இப்ப தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது, ஒரு இம்மெச்சூரா வந்து இது மாதிரி வந்து மீடியால பேசுறது தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த விஷயத்த வந்து எங்கு தாக்குவோம் அப்படிங்கிற பதிலுக்கு என்னால் விடை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத பதிவிடுறேன். பைசரன் பசுமை பள்ளத்தாக்குல தான் வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுடைய ராணுவ பாதுகாப்பு அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் அந்த இடத்துல இல்லையா? போதுமான அளவுக்கு பாதுகாப்பு வீரர்கள் அந்த இடத்துல இல்லாததால் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் ஏற்பட்டுச்சா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து ராணுவம் என்பது தரைப்படை அங்க இருக்கக்கூடியது. தரைப்படை இல்லையா? இல்ல துணை ராணுவம் என்பது சிஆர்பிஎஃப். சிஆர்பிஎஃப் அங்க இல்லன்னு நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? இல்ல அங்க இருக்கக்கூடிய அ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், லா அண்ட் ஆர்டர் உடைய அந்த பொறுப்பு பெற்றவர்கள் அவர்கள் இல்லன்னு நீங்க கேட்கிறீங்களா? யார வந்து கேள்வி கேட்கிறீங்க? இப்போ பாதுகாப்புக்காக அங்க ராணுவ வீரர்கள் அங்க இருப்பாங்க இல்லையா? அந்த பசுமை பள்ளத்தாக்கில் இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல சுற்றுலா பயணிகள் போயிட்டு வ வர வருகின்ற நேரத்தில் அந்த இடத்துல பாதுகாப்புக்காக ஆனா அந்த சரி. இடத்துல உங்களுடைய இல்லையா? ஓகே. சரி. அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போல அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அந்த பைசரன் பள்ளத்தாக்காக இருக்கட்டும், அல்லது வந்து அந்த பெஹல்காமாக இருக்கட்டும் அப்படின்னு, இன்னும் உங்க நேயர்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய அந்த கடமை எனக்கு இருக்கின்றது. அதாவது அ இப்ப நீங்க இங்கேருந்து கிளம்பி போறீங்கன்னா, நீங்க முதல்ல வந்து ஜம்மு, இல்ல நீங்க சீதா நேரா போய் நீங்க வந்து அ ஸ்ரீநகர்ல போய் ஃப்ளைட்ல இறங்கலாம். இல்லன்னா நீங்க வந்து ஜம்முல போயிட்டு, ஜம்முலேருந்து பை ரோடு வந்து நீங்க வந்து போலாம். இந்த பெஹல்காம வந்து நீங்க அடையலாம். அதான் பெஹல்காம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஜம்முல இருந்து உதம்பூர், உதம்பூர் தாண்டி நீங்க வந்து ஸ்ரீநகருக்கு கிழக்கு பக்கத்துல அதுக்கு கீழ வந்து இந்த இது இருக்கும். அதாவது தென் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் இந்த பள்ளத்தாக்கு இருக்கின்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இந்த ஏதாவது இதுல வந்து நடந்த இடம் எங்க? இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தது எங்க அப்படின்னு கேட்டா, ஒரு ஹில் டாப்ல வந்து நடந்திருக்கு. மலையின் உச்சியில இருக்க சமதளத்துல வந்து இது வந்து நடந்திருக்கு. ஸோ ம். அந்த இடம் வந்து இந்த பெஹல்காம்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டா, அரவுண்ட் 6 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். அதுக்கு எப்படி போ முடியும்னா, ஒரு ஒத்தையடி பாதை மாரி இருக்கும். ட்ரெக்கிங் பண்ணி தான் மேல போகணும். முடியாதவர்கள் வந்து குதிரை மேல் உட்கார்ந்து செல்வார்கள். முடிந்தவர்கள் நடந்து செல்வார்கள். கைடு வந்து அத கொண்டு போய் அழைச்சுட்டு போவாங்க. இதான் இதனுடைய பேக்கிரவுண்ட். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். இப்ப ம். பாதுகாப்பு. பாதுகாப்பை பத்தி சொல்லும்போது, பாதுகாப்பு வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நேஷனல் ஹைவே. நீங்க வந்து ஜம்முவிலிருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்மு, ஓ அதுக்கப்புறம் உதம்பூர், உதம்பூருக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்ரீநகர், ஸ்ரீநகருக்கு மேல வந்து நீங்க அ அ லே வரைக்கும் நீங்க போலாம். அந்த எல்லா ஹைவே அந்த நேஷனல் ஹைவே முழுக்க வந்து இந்திய ராணுவம், துணை ராணுவம் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அவங்க தான் வந்து ரோடு ஓப்பனிங் ஆர்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. ரோடு ஓப்பனிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோட வந்து காலம்பர போயிட்டு செக்யூர் பண்ணிடுவோம். 6 மணிக்கே போயிட்டு அத சர்ச் பண்ணி அங்க ஐஇடி இருக்கா? வேற ஏதாவது வந்து தீவிரவாதிகள் அங்க இருக்காங்களா? அவங்கலாம் இல்லையா? அப்படின்னு ஃபுல்லா செக் பண்ணி, அங்க வந்து மோப்ப நாய்களோடு, ஐஇடி எக்யூப்மென்ட்ஸோடு பெரிய பெரிய ராணுவ வீரர்கள் வந்து வண்டியில போயிட்டு அந்த இடத்த ஃபுல்லா சானிடைஸ் பண்ணி 100 மீட்டருக்கு ஒருத்தர வந்து இறக்கி விடுவாங்க. அவர்கள் வந்து வெப்பனோட அந்த இடத்த வந்து பாதுகாப்பார்கள். அப்புறம் வந்து போயிட்டு வர்ற அ ப டிராவலர்ஸ் பொதுமக்கள் வந்து அதில வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதனுடைய அ பாதுகாப்பு ராணுவம் மற்றும் துணை ராணுவம் கொடுக்கிறது. இப்ப இந்த பள்ளத்தாக்கு இந்த இந்த இடத்துல அதாவது வந்து பெஹல்காம்ல யார் வந்து அந்த ரோடு ஓப்பனிங் பண்றது? ஆர்ஓபி ரோட யார் செக்யூர் பண்றது? அப்டின்னா சிஆர்பிஎஃப் வந்து செக்யூர் பண்றாங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து இந்த நடந்த இடம் அதுங்கிறது வந்து அந்த மலை உச்சியில் வந்து இருக்கு. அந்த உச்சியில வந்து யார் வந்து பாதுகாப்பு குடுக்க வேணும் அப்டின்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் போலீஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் அந்த பொதுமக்களுக்கு அந்த இடத்துல அவங்க வந்து அ பாதுகாப்பு பாதுகாப்பு குடுக்கணும். அது தரணும். அவர்களுடைய டியூட்டி. ஆமா. இப்ப ம். வந்து அந்த இடத்துல வந்து துணை ராணுவ பிரிவு வந்து போகக்கூடாதா? ராணுவம் போய் வந்து பாதுகாப்பு குடுக்கக்கூடாதா? நம்மளுடைய மக்கள் தானே அப்டின்னு, அந்த லா அண்ட் ஆர்டர் வந்து அவங்களோட இடத்துல வந்து அது ஸ்டேட் உடைய கன்சர்ன். அவங்க வந்து துணை ராணுவத்தையோ, ராணுவத்தையோ
அங்க இருக்கிற போலீஸ் வந்து ரெக்வெஸ்ட் குடுத்தாங்கன்னு, அவங்க வந்து தாராளமா தன்னுடைய ராணுவத்தினுடைய துணை ராணுவமோ யாரை கேட்கிறாங்களோ, அவங்க வந்து தன்னுடைய ராணுவத்தை அங்க அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த ராணுவ வீரர்களை அனுப்பிச்சு வைப்பாங்க பாதுகாப்பிற்கு. இந்த கேஸ நம்ம ம். பார்க்கிறப்ப, அங்கு அந்த ஸ்டேட் போலீஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸே அங்க இல்ல. அவர்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி அ அ அ வருகின்ற சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு வந்து வரப்போறாங்க. அந்த இடத்த நாங்க தொறந்து விட்டுருக்கோம். அப்படிங்கிற விஷயத்த கூட அங்க ஸ் அ சென்ட்ரல் இல்லாம கவர்ன்மென்ட்டுக்கோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய ராணுவத்திற்கோ அவர்கள் வந்து சொல்லவில்லை. நார்மலா சொல்லல. அந்த இடம் எப்ப தொறந்து விடுவாங்கன்னா, அமர்நாத் யாத்திரை தொடங்கும்பொழுது இந்த இடம் தொறக்கும். அமர்நாத் யாத்திரை முடியும் பொழுது இந்த இடம் வந்து மூடுவாங்க. இப்ப வந்து முன்னாடியே தொறந்திருக்காங்க. க்ளோஸ் இதுக்கு பண்ணிடலாம். யார் ஆர்டர் குடுத்தாங்க தொறப்பதற்கு? இப்ப யார் வந்து ஏன் வந்து அங்க ஸ்டேட் போலீஸினுடைய போலீஸ் அங்க இல்லாம இருந்தது? ஏன் ஸ்டேட் போலீஸ் வந்து உதவி வந்து கேட்கவில்லை? இதெல்லாம் வந்து பல கோர்வையான கேள்விகள் இருக்கின்றன. இப்ப நீங்க நிச்சயமா. பார்த்தீங்கன்னா, இம்மெச்சூரா நெறைய பேர் வந்து அங்க வந்து சிஆர்பிஎஃப் வந்து இல்ல. அவங்க தான் வந்து பாதுகாத்திருக்க வேண்டும். இது வந்து அவர்களுடைய வந்து அஜாக்கிரதை. அமித்ஷாவின் அஜாக்கிரதை. அப்படின்லாம் வந்து பதிவிடுகிறார்கள். இது மிகவும் கொச்சைப்படுத்துகின்ற மோசமான ஒரு தவறான ஒரு பதிவு அப்படின்னு நான் வந்து அ அ சொல்ல ம். விருப்பப்படுறேன். ஏன்னா, ஒரு நாடு வந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது. மக்கள் வந்து பதற்றத்தில் இருக்கின்றார்கள். போர் வருகின்ற நிலையில் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது, உள்ளதை உள்ளதபாரே சொல்லத் தெரியணும். இல்லன்னா நம்ம வந்து அத சொல்லாம இருக்கணும். ஒரு சென்சேஷன் கொண்டு கண்டிப்பா. வரணுங்கிறதுக்காக எதையும் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னு பேசுறது வந்து அரசியல்வாதிகள் பேசலாம். ஆனால் ஊடக தர்மத்தை நான் பாதுகாக்கின்றேன். ஊடகத்தில் இருக்கின்றேன். அல்லது வந்து சோசியல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கின்றேன். அல்லது வந்து ராணுவத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு பெர்சனாக இருக்கின்றேன். இல்ல அ டிஃபென்ஸ் வந்து பேசக்கூடிய ஒரு பெர்சனாக இருக்கின்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ம் அ ஒருத்தர் வந்து தவறாக பேசுவது அப்படிங்கிறது வந்து மிகவும் கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமாக பார்க்கின்றேன். அப்படி பேசுபவர்கள் மீது ஏடிஜிபி அதாவது ராணுவம் மற்றும் துணை ராணுவம் சிஆர்பிஎஃப் அவர்கள் வந்து நிச்சயமாக அவர்கள் மீது அ நம்மகிட்ட கடுமையான வந்து அ அ அவர்கள் மீது கடுமையான வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நம்மகிட்ட போதுமான அளவுக்கு சிந்து நதி நீரை சேமித்து வைப்பதற்கான சேமிப்பு கிடங்கு நம்மிடம் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய அரசாங்கம் சிந்து நதி நீரை வந்து ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்வதற்கான காரணம் என்ன? இது அடுத்த ஏன்னா ஏற்கனவே நேத்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து சிந்து நதி நீரை நிறுத்தினால் நாங்கள் வந்து உங்களுடைய மோடி அவர்களுடைய மூச்சை நிறுத்தி விடுவோம் அப்படின்னு வந்து மிரட்டல் விடுத்திருந்தாங்க ஒரு ம். வீடியோ மூலமாக. இது அடுத்த கட்ட அ. நடவடிக்கையாக என்ன இருக்கும்? ஏன்னா இந்த தாக்குதல் அ. நடந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து இது பிரதமரனுடைய உயிருக்கான ஒரு அச்சுறுத்தல் தான் அப்படின்னு தான் வந்து இந்தியாவே பார்த்துட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து பிரதமருடைய உயிரை வந்து அச்சுறுத்தல் செய்யக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கோ, எந்த நாட்டிற்கோ வந்து அந்த அளவுக்கு வந்து தெம்பும் கிடையாது. அவர்களால் செய்யவும் முடியாது. ஆகையால் நம்முடைய பாரத பிரதமருடைய உயிருக்கு ஏதாவது அச்சம் ஏற்படுமா? அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிடலாம். அதற்கான ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கு. அதற்கான வந்து ராணுவம் இருக்கின்றது. அதுக்கான தகுந்த பாதுகாப்புகள் இருக்கின்றன. ஆகையால் நமது பாதுகாப்பை மீறி எதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ இது வந்து அமெரிக்கா போன்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பு இந்தியா கிடையாது. மிகவும் ஆகச்சிறந்தது. அதே மாதிரி பாகிஸ்தான் போன்ற ஒரு ராணுவம் வந்து இந்திய ராணுவம் கிடையாது. ஆகச்சிறந்தது. ஆகையால் நமது நாட்டையும், நாட்டு மக்களையும் பாதுகாக்கின்ற, நமது பிரதமரை பாதுகாக்கின்ற, ஒவ்வொரு நாட்டு மக்களையும் பாதுகாக்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு கடமையும், பொறுப்பும் எல்லோரிடம் இருக்கின்றது. அதை செய்வார்கள். செவ்வனே நிச்சயமா. செய்வார்கள். இப்ப நான் வரேன். இப்ப நீங்க கேட்டிருக்கிறது வந்து இண்டூஸ் ரிவர் பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க. நெறைய பேர் நீங்க பார்க்கலாம் மீடியால. இதனால ஒண்ணுமே கிடையாது. மிகப்பெரிய எடிட்டர்லாம் இருக்காங்க. சி ஒரு பத்திரிகையினுடைய பேர் சொல்ல விருப்பப்படல. மிகவும் பிரபலமான அ வந்து ஒரு பத்திரிகையாளர். அவர்லாம் சொல்றாரு, "இதனால ஒண்ணுமே இது கிடையாது. சும்மா வந்து அத வந்து நிறுத்தி வச்சுரு போயிடும்னு சொல்றாங்க. எங்கள்ட்ட வந்து அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது" அப்படின்னு. அ அதாவது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதற்காக என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால், அந்த விஷயத்த வந்து மைக்ரோ லெவல்ல வந்து முதல்ல ரிசர்ச் பண்ணணும். அப்புறம் தான் தெரிய வரும். இந்தியாவிற்கு வந்து அப்ப ட்ரீட்டி நடந்தப்ப 1960ல் அந்த ட்ரீட்டி நடந்தப்ப, இந்தியாவிற்கு வந்து 20% தண்ணீர் தான் வந்து அ நம்ம வந்து பெற்றிருக்கின்றோம். அது வந்து அப்போது இருந்த
அ அந்த அரசியல் அமைப்பு தலைவருடைய மிகப்பெரிய தவறாக நான் வந்து பார்க்கின்றேன். 80% வந்து பாகிஸ்தானுக்கு குடுக்குறோம். நம்ம எழுதி குடுத்துருவோம். எதுக்காக எழுதி குடுத்தார்கள்? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுல வந்து நம்ம பார்த்தோம்னா, ஈஸ்ட் பக்கமா இருக்கக்கூடிய சட்லஜ், ராபி, பியாஸ் அது வந்து நமக்கும், அப்புறம் வெஸ்ட் சைட்ல இருக்கிற இண்டூஸ், ஜீலம், சினாப் அப்படிங்கிற அந்த ரிவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கும் நம்ம வந்து குடுத்துருக்கோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், அந்த இண்டூஸ் ரிவர்ல வர்ற தண்ணீரை உங்களுக்கு நாங்க வந்து அந்த 80% தண்ணீர வந்து நாங்க வந்து கேன்சல் பண்றோம் அப்படின்னு. இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பலமுறை வந்து இந்தியா 1960ல் வந்து செஞ்ச அக்ரீமென்ட்க்கு அப்புறம் நெறைய மாற்றங்கள் வந்து ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ் வந்துடுச்சு. மக்கள் தொகை சேஞ்சஸ் வந்துடுச்சு. ரெக்வயர்மென்ட் சேஞ்சஸ் வந்துடுச்சு. நெறைய வாட்டி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 2 பேரும் வந்து கூடி இதற்கு வந்து மாத்தணும்னு. அவர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. ஆகையால் ம். இந்தியா வந்து அவங்க வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஜஸ்டிஸ கொண்டு போனாலும், ஏன்னா இந்தியா வந்து சொல்றோம், நான் இவ்ளோ வாட்டி நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணோம். அவங்க கேட்கல. எங்களுடைய அப்ப இருந்த ஜனத்தொகை இவ்ளோ இருந்தது. இப்ப ஜனத்தொகை மாறிவிட்டது. ஜியோகிராபிக்கல் ஏரியா மாறிவிட்டது. எங்களுடைய ரெக்வயர்மென்ட்ஸ் மாறிடுச்சு. ஆகையால் எங்களுக்கு 20% தண்ணி போராது. எப்படி வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு சிறிய நாட்டுக்கு 80% தண்ணியும், ஒரு பெரிய நாடுக்கு வந்து 20% தண்ணீரும். அதனால அது வந்து அந்த இது வந்து இப்ப நல் அண்ட் வேலிட். எங்களுக்கு வந்து இது சரிப்பட்டு வராது. அப்படிங்கிறப்ப இன்டர்நேஷனல் கோர்ட்டே வந்து ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆமா, நீங்க வந்து இப்ப 2 பேரும் முடிவெடுங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்ப வரலாம் நம்ம அதுக்கு. இப்ப இண்டூஸ் ரிவர்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து 80% அவருடைய விவசாயத்துக்கு அத நம்பி தான் இருக்கு பாகிஸ்தான். இந்த தண்ணி போலன்னா ஆமா. வறட்சி அடைஞ்சிரும். விவசாயம் போயிடும். 2வது அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் வந்து தயாரிப்பது இந்த இண்டூஸ் ரிவர்லேருந்து தான் அவங்களுக்கு வருது. இப்பயே அவங்களுக்கு 10 மணி நேரம், 12 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. தண்ணி இன்னும் போச்சுன்னா அங்க எலக்ட்ரிசிட்டியே சுத்தமா இல்லாம போயிடும். இந்த ம். எலக்ட்ரிசிட்டி இல்லாம, தொழிற்சாலைகள் இயங்காமல், அது மாரி விவசாயம் இல்லாமல் இருந்ததுன்னா, நாடே வந்து அ குலை அ என்ன ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் இல்ல. எந்த நிலைக்கு போகுங்கிறத நமக்கு சொல்ல முடியாது. சோமாலியை விட மோசமான நிலைக்கு பாகிஸ்தான் போய்விடும். ஆகையால் தான் அவங்க வந்து அரண்டு இருக்கின்றார்கள், மிரண்டு இருக்கின்றார்கள். அதனால தான் ம். உங்களுக்கு வந்து போரை விட அவங்க பயந்திருக்கிறது. இது வந்து போரை விட மிகப்பெரியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து சொல்றாரு, நாங்க வந்து டிரான்ஸ்பரன்ட்டா நாங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண தயாரா இருக்கோம். இதுவரை அது வந்து பார்த்தோம்னா, மும்பையோட தொடர் குண்டு வெடிப்பாக இருக்கட்டும், இல்ல மும்பையினுடைய அட்டாக்காக இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் வந்து நடந்த நம்முடைய பார்லிமென்ட்டுடைய அட்டாக்காக இருக்கட்டும், இதுவரை அவர்கள் நாங்க டிரான்ஸ்பரன்ட்டா, ஜாயின்ட்டா நாங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண தயாராக இருக்கின்றோம் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அப்படின்னா, இப்பொழுது இருக்கின்ற அந்த தலைமையினுடைய வந்து மகிமை, தலைமையினுடைய வலிமை, அது நாட்டை முன்னெடுத்துக்கு சென்றிருக்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஆகையால் இந்த நமக்கு இருக்கிற அந்த 20% சட்லஜ், ராபி, பியாஸ்ல வரக்கூடிய 20% தண்ணீல நம்ம கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணிட்டு மோர் தென் 50% அவங்களுக்கு குடுத்துடுறோம். அதையே நம்ம அவங்களுக்கு குடுக்க வேணாம்னு முடிவு பண்ணி, அத நம்ம வந்து பஞ்சாபினுடைய விவசாயத்துக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதிலயே அவங்க ம். வந்து ஒன்றுமில்லாமல் ஆயிடுவாங்க. ஆகையால் கண்டிப்பா. அந்த பாக்கி 80% வந்து எவ்வளோ ஸ்லோ பண்ண முடியும்? எங்கெங்க வந்து என்ன பண்ணி ஏன்னா நம்ம பார்த்தோனே, நான் சர்வீஸ் பண்ண இடத்துல சந்தர்கோட்ன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஹைடல் ப்ராஜெக்ட் இருக்கு. அங்க வந்து வாட்டர வந்து ஓரளவு சேவ் பண்ணி வைக்க முடியும். அது மாரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எங்க ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ, அந்த நதியிலிருந்து அந்த ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து அந்த நதிக்கு வந்து தண்ணி விடுவாங்க. அத வந்து சேவ் பண்ணாலே அவங்களுக்கு குவாண்டம் ஆஃப் வாட்டர வந்து அவங்களுக்கு கம்மி பண்ணாலே அவங்க மிகப்பெரிய மோசமான நிலைக்கு வந்து சென்று விட முடியும். ஆகையால் நிச்சயமாக முழுமையாக நிறுத்த முடியாவிட்டாலும், அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை டே 1லேருந்து அவங்களுக்கு கொடுக்க கூடிய அளவில் நமது இந்திய அரசாங்கம் இருக்கின்ற தலைமை இருக்கின்றது. சார், நீங்க ஒரு ராணுவ அதிகாரியா இருக்கீங்க. இப்போ வரைக்கும் வந்து தீவிரவாதம், பயங்கரவாதத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு வந்து ஏன்னா இந்திய வீரர்கள் எவ்வளவு வந்து வீரர்களாக இருந்தாலும் இந்த தாக்குதல் எல்லாமே தேவையில்லாம நம்ம நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த மாதிரியான தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் எல்லாமே உருவாகிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து ஒரே அடியாக ஒழிக்கணும் அப்படின்னா என்ன பண்றது சார்? ஒரு அதிகாரியாக தீவிரவாதத்தை ஒழிக்க என்ன செய்யலாம்? நீங்க பார்க்கலாம் நெறையா பேட்டியில வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம வந்து லான்ச் பேட் ஒரு 60 லான்ச் பேட் இருக்கு. அ லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல. நம்ம வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல. அந்த இடத்த வந்து நம்ம தகர்த்தால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இதை உருவாக்குபவர்கள் யார்? இந்த தீவிரவாதத்தை உருவாக்கி அவர்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா, வெப்பன், ட்ரெய்னிங் அவர்களை வந்து செலக்ட் பண்றது, எங்க போணும், எங்க அட்டாக் பண்ணணும்னு பிளான் பண்ணி குடுக்கறது, அவர்களுக்கு முதுகெலும்பாக செயல்படுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் ராணுவம். பாகிஸ்தானுடைய தளபதி, ஐஎஸ்ஐ. அது மாரி வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு. ஸோ நம்ம பாகிஸ்தானை எதுவரை நாம் வந்து சரியாக பழிவாங்கவில்லையோ, அவர்களை எப்பொழுது வந்து அவங்கள வந்து பின் டவுன் பண்ணலையோ, அதுவரை தீவிரவாதம் வந்து ஒழியாது.
ஆகையால் நம்ம பார்க்கறது அம்பு. எல்இடிலாம் வந்து பார்த்தா அம்பு அது. அதை விட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி. அங்க ம். இருக்கக்கூடிய அரசியலமைப்பு, அங்க இருக்கக்கூடிய வந்து ஐஎஸ்ஐ. ஸோ ஆகையால் அவர்களை வந்து களை எடுக்க வேண்டும் என்றால், அங்க தான் களை எடுக்கணும். இப்ப ராணுவத்தை வந்து நம்ம வந்து களை எடுக்க வேணுமா? களை எடுக்கணும்னா போருக்கு தான் நம்ம வந்து போணும். ஆகையால் போர் அந்த வார்லைக் சிச்சுவேஷன்னாலே அவங்க வந்து பயந்துட்டாங்க. இத மண்டியிட்டு விட்டார்கள். இன்னைக்கு பார்த்திருக்கலாம் அவருடைய பேட்டி. அதாவது எங்க மீது வந்து நீங்க படையெடுக்க வேண்டாம். நாங்க வந்து டிரான்ஸ்பரண்ட் இதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கும் நாங்க தயாராக இருக்கின்றோம். நான் இந்த தீவிரவாத செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கின்றேன். இதுவரைக்கும் தெரிவிக்கல. இன்னைக்கு ம். தெரிவிக்கின்றேன்னு மண்டியிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகையால் அவர்கள் வந்து இன்னைக்கு மண்டியிடுவாங்க. உடனே கை கால பிடிப்பாங்க. மறுபடியும் 6 மாசம் கழிச்சு அவங்க வந்து வேற விதமா பேசுவாங்க. ஸோ நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை இந்த கவர்ன்மென்ட் எந்த அளவுக்கு அத வந்து நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு லிமிட்டட் ஆர் லிமிட்டட் இல்ல கால்குலேட்டட் அந்த அட்டாக், கால்குலேட்டட் அந்த செய்யக்கூடிய அந்த விஷயத்தை தாக்குதலை அவர்கள் செய்வார்கள்.